அடர்ந்த அழகான காடு இருந்தது. அங்கு குரங்குகள் மற்றும் அணில்கள் மற்றும் மான்கள் மற்றும் பல வகையான மிருகங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்தன. அதே காட்டுக்குள் ஒரு கெட்ட நரி ஒன்று வாழ்ந்தது. அதே காட்டில் ஒரு நல்ல முயலும் வாழ்ந்து கொண்டிருந்தது. இந்த நரி எப்பொழுதுமே உழைத்து உண்ணாது. நரி தனது உணவை பெரும்பாலும் திருடியே தின்றது. ஒரு நாள் அனைத்து விலங்குகளும் கூடி பேசின. அப்பொழுது விலங்குகள் அனைத்தும், எங்கள் உணவுகள் அடிக்கடி காணா போய்விட்டன, என்ன செய்வது என்று அறியவில்லை, நீயே சொல் முயல் என்றது. அதற்கு முயலும் மிகவும் வருத்தத்துடன், ஆம், எனது உணவும் அடிக்கடி காணா போகின்றன. நான் கஷ்டப்பட்டு சேர்க்கும் உணவுகள் அனைத்தும் திடீர் என்று காணா போய்விடுகிறது, என்ன செய்வது என்று அறியவில்லை. அனைவரும் மிகவும் மன வருத்தத்தில் இருந்தனர். அப்பொழுது முயல் கூறியது, இதற்கு ஏதாவது பண்ண வேண்டும் என்று. அப்பொழுது குரங்கு கூறியது, எனக்கு ஏதோ சந்தேகம் நரியிடம்தான் இருக்கிறது. ஏனென்றால் அது நம்மிடம் சேருவதே இல்லை, இந்த கூட்டங்களுக்கு வருவதும் இல்லை, எனக்கு அதன் மேல் சந்தேகம் உள்ளது என்றது. அப்பொழுது மான், சரி, நரியை அழைத்து பேசிவிடலாம் என்றது. அப்பொழுது அனைவரும் நரியை பார்த்து கேட்டார்கள், ஏன் கூட்டங்களுடன் எங்களுடன் சேருவதே இல்லை, என்ன காரணம் என்று கேட்டனர். நரி கூறியது, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை, நான் உணவு சேர்க்க சென்று விட்டேன். மறுநாள் அனைவரும் ஒன்று கூடும் பொழுது குரங்கு கூறியது, நேற்று கவனித்தீர்களா, நமது உணவுகள் அனைத்தும் அப்படியே இருந்தன, இதற்கு என்ன காரணம் என்றது. சந்தேகத்துக்கே இடமில்லை, நரிதான் இந்த வேலையை செய்கிறது என்றது. அப்பொழுது முயல் சட்டென்று ஒன்று கூறியது, நானும் குரங்கும் சேர்ந்து இதை கவனித்துக் கொள்கிறோம், நீங்கள் சற்று ஓய்வெடுங்கள், இதற்கு ஒரு முடிவு கட்டலாம் என்றது. அப்பொழுது முயல் கூறியது, குரங்கு, நீ சென்று மானிடம் நரிக்கு தெரியும்படி முயலிடம் அதிக உணவு இருக்கிறது என்று கூறு. அப்பொழுது குரங்கு மானிடம் நரிக்கு தெரியும்படி இதை கூறியது. மானே, உனக்கு தெரியுமா, முயலிடம் அதிகப்படியான உணவு சேர்ந்துள்ளதாம், என்னிடம் கூறி பெருமைப்பட்டு கொண்டிருந்தது என்றது. அவர்கள் சென்ற பின் நரி மெதுவாக வெளியே வந்து, அப்படியா சங்கதி என்றது, நாளை நமக்கு நல்ல வேட்டை என்று பெருமிதம் கொண்டது. முயல் தனது வீட்டில் தனது உணவோடு சேர்த்து அரிப்பு அதிகம் தரக்கூடிய ஒரு கீரை ஒன்றையும் சேர்த்து வைத்தது. முயலின் உணவை எடுத்துக்கொண்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு நரி ஓடியது. நரி முயலின் உணவை தனியாக அனைத்தையும் தின்றது. மிக்க சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது. சற்று நேரத்தில் நரிக்கு அரிப்பு தொடங்கிவிட்டது. கடைசியில் தன் தவறை உணர்ந்த நரி அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டது, தன் தவறை உணர்ந்தது. பின்பு அனைவரும் மகிழ்ந்து வாழ்ந்தனர். இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? தவறு செய்தால் கண்டிப்பாக நமக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை நாம் உணர வேண்டும். இனிமேல் தவறு செய்யக்கூடாது. நன்றி, வணக்கம். நன்றி நண்பர்களே. இந்த கதை பிடித்திருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் அதிக கதைகளை கேட்கலாம்.